பார்த்தீங்கன்னா 9th வந்து மே டைம் இப்போ 9:45 ஆகுது. இப்போ நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண போகிறோம் என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? இங்கே 24,000 வந்து பார்த்தீங்கன்னா 53 lakhs வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 1.5 crores வந்து பார்த்தீங்கன்னா புட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு மார்க்கெட்டில். ஓகேவா? ஆனால் மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டியில் தான் இருக்குது. இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடுவோம். என்னென்னா இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு 7% ஏறி இருக்குது. 7% வந்து ஏறி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையர் இருக்காங்க. அவங்க நெகட்டிவ் வந்து பொசிஷன் நிறைய வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் பொசிஷன் வச்சனால தான் வந்து என்னென்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. இங்கேனா 24,000 தான் வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. 24,000 காலையில் வந்து அவங்க எடுக்கும்போது ப்ரீமியம் வந்து 321 இருந்தது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபால் வந்து பார்த்திங்கன்னா 210 வரைக்கும் கொண்டாந்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்க நெகட்டிவ் பொசிஷன் எடுத்தது இந்த இடத்துல வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இப்போ வந்து எடுத்திருப்பாங்க. எடுத்துகிட்டு என்னன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். ஒன்று அவங்க இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த 100 பாயிண்ட்ஸில் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வந்து பேரிஷ் பொசிஷன் ஒன்று எடுத்துருக்கணும். எல்லாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து புல்லிஷ் பொசிஷன் எடுக்கணும். அப்போ நம்ம வந்து இப்போ இவங்க எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா வரைக்கும் வந்து முதல்ல வந்து டார்கெட் பண்ணுறான்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ட்ரேடு இருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த 300 வந்து எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல எடுக்கலாம் 206. இதுக்கு நடுவில் நம்ம எதில் எடுத்தாலும் வந்து என்னென்னா ட்ராப்பில் வந்து மாட்டிப்போம், இல்லை ஸ்டாங்கிள் போட்டாலும் வந்து மாட்டிப்போம். அதுக்கப்புறம்ட்டு வந்து எந்த சிங்கிள் டைரக்ஷன் ட்ரேட் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், இல்லாட்டி வந்து நம்ம வந்து இன்னும் போவோம் சொல்லிட்டு க்ரீடாக இருப்போம், வச்சு திருப்பி வந்துடும். என்னன்னா 2% ப்ராஃபிட்டே நம்ம ஆப்ஷன் ரைட்டராக தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேவராக இருக்குன்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவராக இருக்கும். ஓகேவா? ஆனால் என்னென்னா நெகட்டிவ் பொசிஷன் வச்சுருக்காங்க சொல்லிட்டு 2 இதில் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து தெரியுது. எங்கன்னா இந்த இந்தியா விக்ஸ்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 33-40% வந்து காலோட ப்ரீமியம் வந்து ஃபுல்லாக வந்து கரைச்சிருக்காங்க. புட்டோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ஏறி இருக்குது, ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து ஸ்டாங்கல் அந்த மாதிரி எடுத்திருந்தாலும் வந்து இங்கே அவங்களுக்கு 15% வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். உங்களுக்கு வந்து எங்கே வந்து அவங்க ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து ஒரு பயம் இருக்குன்னா இந்த ரெண்டும் வந்து நியூட்ரலாக இருக்கும்போது, இல்லை ஒரு பக்கம் வந்து ஒரு 60-70% வந்து பர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சு, இன்னொரு பர்சன்டேஜில் வந்து அதாவது இப்போ இதில் ஆப்ஷன் ரைட்டிங்கில் ஆப்ஷன் பையிங்கில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ப்ரீமியம் வந்து பயங்கரமாக வந்து கம்மியாகுது டிராஸ்டிக்காக. அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு இமோஷனை கில் பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறேன், 50 ரூபாய்க்கு வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னன்னா இப்போ ஃபியர் ஆகிடும்னா வந்து அதோட வந்து ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து 2% தான் இருக்குமே. ஆனால் வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40-50% வந்து டிகே ஆகும். அப்போ இங்கே நம்ம 2% தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டை வந்து வச்சுக்கணும். இப்போ இவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து 30% வந்து ப்ராஃபிட் இருக்குது இந்த இடத்துல ஆப்ஷனுக்கு கால் ரைட்டிங்கில். அப்போ வந்து நம்ம எவ்வளோ வந்து இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்க்கணும். இப்போ இங்கேருந்து இங்கே வந்து வந்திருக்காங்களா, அதுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸுன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த ஹைலேருந்து இங்கே வந்துருக்காங்கன்னா 71 பாயிண்ட்ஸ். அப்போனா 71 பாயிண்ட்ஸ்னால் இங்கே 2% வந்து வந்துடுச்சிங்க. ஓகேவா? 2% இங்கே வந்துடுச்சுன்னா லோவில் எடுத்துப்போம் 115 பாயிண்ட்ஸு, 17 கூட இல்லை, 115 பாயிண்ட் 120 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 120 பாயிண்ட்ஸ்னால் இங்கேருந்து இவங்க ப்ராஃபிட் பண்ணது 120 பாயிண்ட்ஸ்னால் அந்த 120 பாயிண்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ வரும் டிவைடட் பை வந்து 4% இதுலேருந்து இது இருக்கும். 120 டிவைடட் பை 13னா 13னா 1%. 120 டிவைடட் பை 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4% வந்து ப்ராஃபிட் வந்துருக்கும். இந்த 4% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி வந்து அதே வந்து லோக்கு வராங்க. மார்க்கெட் டவுனில் தான் போவோம். என்ன ஒன்று கொஞ்சம் ப்ரீமியம் வந்து கரைச்சிட்டு தான் வந்து டவுனுக்கு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கோட வந்து ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இவன் வந்து மேலே வரட்டோம்னா புட்டில் வேணுன்னா எப்படி வந்து சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கணுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கிட்ட இங்கே வரும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா?
இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஃபேர் வேல்யூயாக இருக்கும், நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இங்கேருந்து கீழே கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணியிருப்பான், காலை வந்து செல் பண்ணியிருந்த பொசிஷன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் புதுசாக வந்து பொசிஷன் எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு 4% வந்து ப்ராஃபிட் வந்து 4% வந்து ஆப்ஷன் ரைட்டுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கும். இல்லாட்டி வந்து புட்டை வந்து யாருன்னா வந்து பை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து அதெல்லாம் ஃபுல்லாக டிக் ஆகிருக்கும். திருப்பி இந்த ஹையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு திருப்பி இந்த ரேஞ்சுக்கிட்ட இது கிட்ட வர என்னன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இதுலேயே வந்து பொசிஷன் எடுத்தவங்க வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. இது கிட்ட வந்து மார்க்கெட் ஃபியரில் வந்து விற்க போகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து புட்டை வந்து பை பண்ணுவாங்க. அதனால் இந்த ஏரியாவுக்கு வரும்போது வந்து புட்டை வந்து பை பண்ணணும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேட் எடுக்கும்போது திருப்பி அப்டேட் பண்ணுறேன். வந்து கரெக்டாக வந்து 10 o'clock வந்து ஆகுது. என்னன்னா ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து இங்கே ப்ரீமியம் வந்து இன்னும் வந்து இது வந்து ஏறலை. இங்கே பார்த்தீங்கன்னா 68 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. ஓகே, இந்த ப்ரீமியம் வந்து இன்னும் வந்து கீழே இது வரைக்கும் வந்து வரணும். ஆனால் நம்ம வந்து முன்னாடியே வந்து ட்ரேட் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். என்னன்னா ஆப்ஷனை வந்து ரைட் பண்ண போகிறது என்னன்னா புட்டை. ஓகேவா, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இப்படி இந்த சைட் வேஸில் வந்து மேலே போகணும், இல்லாட்டி வந்து சைட் வேஸில் இப்படி இங்கேயே வந்து ஹோல்ட் ஆகணும். இதான் வந்து என்னோடய பிளான். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். எதில் எடுக்க போகிறாங்கன்னா 24,100 புட்டை ஸ்ட்ராட்டஜி பில்டருக்குள்ளே போயாச்சு. 24,100 செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 10 லாட்டு. ஓகே, இங்கே வந்து ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 314 கிட்ட இருக்குது. இது வந்து ஒன்று எவ்வளோ வருது போதும் பார்ப்போம். ஒரு நிமிஷம். இது வந்து ஃபாலோ ஆயிருக்கா? இந்த இடத்துல கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்தே தான் ஆகணும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டு கூட பண்ணலாம். ஓகே, நம்ம 330 எடுப்போம். இது என்னன்னா திருப்பி எது வரைக்கும் போனால் இன்னும் வந்து இன்னும் 40 பாயிண்ட்டை வந்து மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இங்கே ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். ஓகேவா, டன்னு. ப்ரீமியம் எவ்வளோ இருக்கீங்க? 18 19 இருக்கா? இங்கே வந்து 19 மொத்தம் 119. நம்ம இந்த ட்ரேடை வந்து எடுத்துப்போம். இங்கே தேதி வந்து 9/5/2025 நம்மளோட. ஓகே, இங்கே வந்து நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. எவ்வளோனா 319 வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். 319 வந்து ஓகே, இந்த இடத்துல நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸும் இருக்குது. ஓகேவா, திருப்பி நான் இந்த ட்ரேடை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:18 ஆகுது. ஆக்சுவலாக நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2% ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 45 பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த லோ வரைக்கும் வந்திருக்கு. 50 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு 45னா நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ் வந்து வரணும். ஓகே, நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணலாம். திருப்பி வந்து நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ப்ரீமியம் வந்து ஸ்பீடாக திக்காகல, ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து ஸ்பீடாக வந்து மேலே வந்து ஏறி இருக்குது. ஏன்னா இது ரிஜெக்ஷன் ஆகிற இடம் தான். மார்க்கெட் வந்து பேரிஷ் தான் இது கீழே இருக்கிற வரைக்கும். அதனால் வந்து நம்ம இந்த 2% ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிப்போம். ஓகேவா, ஏன்னா திருப்பி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு மேலே அந்த சூப்பர் ட்ரேட்டுக்கு மேலே போகும்போது தான் புல்லிஷு, அது கீழே வரைக்கும் பேரிஷாக இருக்கும். திருப்பி இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கும். திருப்பி இந்த லோ இந்த ஹை கிட்ட போகும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷராக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து கரண்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது புட்டை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபியரில் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் கீழே வருது. அதை வந்து இவங்க வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க ப்ரோ ட்ரேடர்ஸ். இந்த இடத்துல வந்து அவங்க புல்லிஷ் புஷ்னு வச்சுருக்காங்க. கீழே வரும்போது அவங்க வாங்கவும் செய்வாங்க. வீக்காக இருக்க கிளைண்ட்ஸ்லாம் வந்து விற்பாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும் போது சொல்கிறேன் நான். ஏன்னா 11 o'clock ஆகுது. இன்னும் ஒரு சான்ஸே இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்க. ஓகே, என்ன ட்ரேட் எடுக்க போகிறோன்னா சேம் இதே தான். இந்த 24,100 போட்டு இப்போ வந்து 13-16 கிட்ட இருக்குது. ஓகேவா, நம்ம அதை தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். 24,100
செல்லு 10 லாட்ஸு எவ்வளோனா 11 இருக்குது. இந்த இடத்துல வந்து 20 இருக்குது, இந்த இடத்துல வந்து 11 வந்து மாற்றிப்போம். 24,011 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 311 ரூபாய்க்கு வந்து ப்ரீமியம் வாங்கியிருக்கோம். டைம் வந்து 11 o'clock, கரெக்டாக இப்போ வந்து 11 o'clock தான் ஆகுது, தெரியுதுங்களா? இதுதான் நம்ம எடுத்த வந்து ட்ரேடு. இந்த ட்ரேடு வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இது 11னா நம்ம இங்கே வந்து 11 வந்து மாற்றிக்கணும். இங்கே வந்து நம்ம டார்கெட் வந்து எவ்வளோ வைக்க போகிறோன்னா, டார்கெட்டு 20 இல்லை 20னா வந்து 60,000. நம்ம வந்து 20னா 2%, நம்ம வந்து 1.5% வைப்போம். அது வந்து எவ்வளோனா 47 டார்கெட் வந்து ஹிட் பண்ணால் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். 47னா அப்போ வந்து எவ்வளோனா ப்ரீமியம் வந்து 263க்கு வந்து வரணும். அந்த இடத்துல வந்து 1.5% வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து வைக்க போகிறோம். எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போனோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2% வச்சோம், இப்போ வந்து 1.5%. இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்து அப்லோட் பண்ணுறேன். 11:25 ஆகுது. இப்போ வந்து 42 பாயிண்ட்ஸ் விட்டால் நம்மக்கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? இங்கே நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 47 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு இங்கே 1.5% வந்து ப்ராஃபிட்டு. ஓகேவா? அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு இந்த பர்டிகுலர் ட்ரேடில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து திருப்பி வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு பார்த்திங்களா, 51 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து என்னென்னா 60 பாயிண்ட்ஸ் வந்து போகும்போது நம்மளோட வந்து டார்கெட்டான 47 வந்து ஹிட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து 44 இருக்குது. எவ்வளோனா நம்ம டார்கெட் வந்து இந்த இடத்துல வந்து 264 வந்து ஹிட் பண்ணணும். ஓகே, நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு இங்கே 47. ஓகேவா? இங்கே 47, இங்கே 47 க்ளோஸ்ட் இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலேயே வந்து போகுது. ஓகேவா? இங்கே 51 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அதனால் வந்து நம்ம வந்து கண்ணை முடிக்கிட்டே நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட வேண்டியதான். எவ்வளோனா 261 இருக்குது பாருங்கள். 261 போட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிக்கணும் தான். 266 இருக்கா, 61 போட்டு எக்ஸிட். ஓகே, இங்கே வந்து நம்ம பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். நம்ம ட்ரேடை வந்து ஓவர். ஓகேவா? திருப்பி வந்து 48.7 வந்து வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ட்ரேடுக்காக வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. மேலே இங்கே எங்கேயுமே இல்லை, எல்லாம் வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ தான் வந்து மேலே போனாலும் திருப்பி வந்து கீழே வரும். கீழே வந்தால் நம்ம எடுக்க வேண்டிய பொசிஷன் இங்கே மேலே வந்து ரிஜெக்ஷன் ஏரியா வந்து எங்கேன்னு தெரியல, பார்க்கணும். ஓகேவா? ட்ரேடு முடிஞ்சு அடுத்த ட்ரேடை வந்து நான் சொல்கிறேன். 1:30 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா காலையிலேருந்து இந்த பெரிய வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா 24,000ல் இது வந்து புட்டு ரைட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நேரம் கன்சல்டேட் ஆகியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது என்னென்னா ஆக்சுவலாக ஃபர்தராக வந்து வார் வந்து எஸ்கலேஷன் ஆகும் அப்படின்ற போது இந்த டைமில் வந்து எடுத்த உடனே வந்து எடுத்தால் எல்லாமே வந்து பேரிஷ் புஷன் தான் எடுத்தாங்க. அவங்களாம் ட்ராப் பண்ண இவ்வளோ நேரம் வந்து இதுவாகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் இப்போ வந்து எல்லாருக்கும் என்னென்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டு, இவ்வளோ பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசுலேயும் இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து என்னென்னா அவங்க ஃபுல்லாக வந்து செல் பண்ணி வச்சுருந்த பொசிஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரேடரை இப்போ இதில் வந்து பையிங் பொசிஷன் தான் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது எடுக்கலாம். என்னென்னா கண்ணை மூடிக்கிட்டு புட்டை வந்து பை பண்ணலாம். ஓகேவா? புட்டை வந்து நம்ம எவ்வளோ பை பண்ண போகிறோன்னா, ஆனால் இதுக்கு என்னென்னா நம்ம ஒரு இது வச்சுக்கணும். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கீழே வரலாம், டக்குன்னு மேலேயும் போகலாம்ல. அதனால் வந்து நம்ம லாஸ் வந்து லிமிட்டடாக வந்து 5% இருக்கும். சப்போஸ் நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் வந்தால் 5% லாஸ் வர மாதிரி வந்து எடுத்துக்கணும். ஆனால் வந்து அதுக்கு இன்றைக்கி ஃப்ரைடே தானே, இன்னும் 1 வீக் இருக்குது. அதனால் வந்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து லோவும் வரலாம். இந்த இடத்துல வந்து நடந்தால் ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும். இங்கே வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் நடக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்க போகிறோம், புட்டை வந்து பை பண்ண போகிறோம். ஓகேவா? புட்டை என்னத்தை பை பண்ண போகிறோன்னா 28,800 இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து பை பண்ண போகிறோம். எவ்வளோனா வந்து ஒரு 10 லாட்ஸ். இதை பண்ணிக்கலாம், இதே எடுத்துக்கலாம், செல் பண்ணிக்கலாம்.
புட்டை வந்து 24,000 வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பக்கம் வந்தால் 5,000 கீழே இறங்கிச்சுன்னா, மேலே வந்து போச்சுன்னா வந்து 5% வந்து நம்மளுக்கு வந்து லாஸு. ஓகேவா? இந்த ட்ரேடை வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேடு, டேட் தப்பாக போட்டிருக்கோம் போல். ஓகே, இங்கே நம்ம செகண்ட் ட்ரேடு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இவ்வளோ தூரம் வந்து போச்சுன்னா, இந்த இடத்துல வந்து என்னென்னா நம்ம செல் பண்ணிச்சுன்னா அந்த பொசிஷனை வந்து புட்டை செல் பண்ண பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இல்லாட்டி இது இங்கே இந்த ஹையில் இங்கே ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருதுன்னா நம்ம வந்து என்னென்னா இந்த பொசிஷன் மட்டும் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ட்ரேடுக்குள்ளே வந்து இது எவ்வளோன்னா நம்ம 50 லாட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது சரியில்லை, அதே மாதிரி இந்த பக்கமாக வந்து ஒரு 50 லாட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 23 லேக்ஸ் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து தேவைப்படும். இதுதான் வந்து நம்மளோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 1.26 லேக்ஸு, மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 99,000. இதெல்லாம் சப்போஸ் நம்மளுக்கு மீறி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேடு போகுதுன்னா இந்த ஹை வரைக்கும் போகும். இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா 24,028 இருக்கும். அங்கே போச்சுன்னா நம்ம வந்து காலை செல் பண்ணாதான் க்ளோஸ் பண்ணிட்டு பை பண்ண பொசிஷன் மட்டும் வச்சுக்கணும். சப்போஸ் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே விழுதுன்னா, இங்கேருந்தே விழுதுன்னா நம்ம இந்த பொசிஷன் அப்படியே சும்மா வந்து ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ட்ரேடு. ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன் 3 o'clock. வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. அதற்கு ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட் ப்ராஃபிட், ஒரு லெக்கில் வந்து 10 பாயிண்ட் லாஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராஃபிட் லெக் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து வந்து ஆப்ஷன் பையிங் பட்டன் தான் வச்சுருக்கோம். அதுவும் லாஸில் வந்து 70,000 இருக்குது. இங்கே தெரியுதுங்களா? ஓகே, இப்போ என்ன நடக்கணும்னா இது வந்து ஃபால் ஆகணும். ஓகேவா? இது வந்து இந்த சப்போர்ட்டை வந்து சஸ்டெயின் ஆகக்கூடாது, கீழே விழணும். நம்மளுக்கு என்னன்னா இந்த இது வந்து ப்ராஃபிட்டில் வரணும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை சின்னதாகிக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்ல, அதனால் சின்னதாகிக்கலாம். இது லாஸ் வந்து 6,000 இருக்குது, 6 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இது லாஸில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ரெக்கவரி ஆகணும். நம்ம சிங்கிள் பொசிஷன் தான் வந்து நம்ம வந்து இப்போ வச்சுருக்கோமே. ஓகேவா? இப்போ என்னென்னா நம்மளுக்கு 10 பாயிண்டில் வந்து நம்ம இந்த இதை வந்து லாஸை வந்து நம்ம புக் பண்ணிட்டோம்ல. இப்போ இந்த 10 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும். ஓகே, தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையிங் தான் வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இது பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே விழணும். நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் எங்கன்னா, இப்போ நம்ம வியூ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்னென்னா பேரிஷாக இருந்து இப்போ புல்லிஷாக இருந்த வியூவை வந்து நம்ம வந்து பேரிஷாக வந்து மாற்றிருக்கோம். இங்கேருந்து நம்ம டார்கெட் வந்து இங்கே 145 பாயிண்ட்ஸு நிஃப்டியில். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணோம், என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு இதுக்கு வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சு இந்த பொசிஷனு. இந்த ஒரு பொசிஷன் மட்டும் வந்து வச்சுருக்கோம். எப்படியா என்ன வந்து ப்ராஃபிட் கொடுக்க சொல்லிட்டு நான், ஏன்னா இது குவான்டிட்டி அதிகம், 4,500 குவான்டிட்டிஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு எவ்வளோ இப்போ கேபிட்டல்னால் 12 லேக்ஸு. க்ளோஸ் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 40 ஆகுது. நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா வந்து மேலே கொண்டு போயிருக்கான். ஆனால் வந்து என்னென்னா இப்போ உள்ளே இருக்கவங்கலாம் வேணாலும் லாஸை புக் பண்ணியிருப்பேன். நாளைக்கு என்னென்னா திருப்பி வந்து வார் வந்து எஸ்கலேஷன் ஆகும், திருப்பி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. திருப்பி பார்த்தா நாளைக்கு காலில் வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகும். ஏன்னா வந்து இந்த மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு பார்த்திங்களா, ஃபால் ஆகணுன்னு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. இந்த லாஸ்ட் வந்து முடியும் போது என்னென்னா புஷ் டே ஈவினிங்கில் வந்து எல்லோரும் எடுப்பாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் கீழே தான் விழ போக சொல்லிவிட்டு, அதனால தான் அவங்கள ட்ராப் பண்ண தான் வந்து இது மேலே வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பொசிஷன் வந்து என்னாச்சு, இப்போ அதான் நம்ம 5% ப்ராஃபிட்டில் 5% லாஸ் அந்த மாதிரி வச்சுருந்தோம். சரி, ஓகே, இது ஃபாலாக தான் ஆக போகுது சொல்லிட்டு என்ன பண்ணோம், நம்ம ப்ராஃபிட்டை வந்து இந்த இடத்துல வந்து புக் பண்ணோம். புக் பண்ண உடனே என்னென்னா ப்ராஃபிட் நம்மளுக்கு 1 lakh வரையும் கொடுத்துச்சு. அதனால் வேணால் நம்ம ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா வந்து நாளைக்கு மார்க்கெட் தான் கீழே விழ போகுதுன்னு. அப்படி அந்த டைமில் வந்து ஒரு சிங்கிள் டைரெக்ஷனில் வந்து பொசிஷன் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள ட்ராப் பண்ண தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் விழுந்தது. எவ்வளோன்னா 235 வரைக்கும் விழுது. 261 235 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. இதுவே வந்து நம்ம வந்து ஆப்ஷன் ரைட்டராக இருந்திருந்தால்
ஆப்ஷன் ரைட்டராக இருந்திருந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2% வந்து லாஸ் வந்து வந்திருக்கும். இதுவே நம்ம ஆப்ஷன் பையர்னால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னா 20% வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்திருக்கும். ஓகே, அதை போய் பார்ப்போமா? ஓகே, நம்ம வந்து என்னன்னா 12,000 வந்து கடைசியாக வந்து இப்போ இந்த ஆப்ஷன் பையிங் இதில் அந்த பொசிஷன் வந்து நம்ம வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1.47% வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 lakhs 2.18 இருக்குது பாருங்கள். 2 lakhs வந்து இந்த ஒரு சிங்கிள் லெக்கில் மட்டும் நம்மளுக்கு வந்து லாஸ் வந்திருக்கு. ஓகே, ஆனால் இந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து இருக்காது. ஏன்னா வந்து இது ஃபாலிங் தான். இது ஆக்சுவலாக இது ஒரு கேண்டிலு, ஒரு ரெட் கேண்டிலு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்க்க வந்து க்ரீன் கேண்டில் மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் வந்து டேயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் தான் இது. ஓகேவா? ஏன்னா இந்த ஹையில் வந்து கீழே வந்து விழுந்துருக்கு பாருங்கள். 24,159 24,043 இருக்குது. நாளைக்கு காலைல வந்து திருப்பி மார்க்கெட், நாளைக்கு காலைலனா 2 நாள் லீவ் இருக்குது. திருப்பி மண்டே தானே, திருப்பி மண்டே பார்த்திங்கன்னா இதோட கீழே வந்து 23,840 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அந்த ரேஞ்சில் வந்து மண்டே வந்து க்ளோஸ் ஆகும்.